பார்த்தீங்கன்னா, பெர்சனிஃபிகேஷன். அதாவது இப்ப இதோட டெஃபினேஷன் பார்த்துடலாம் வாங்க. பெர்சனிஃபிகேஷன் இஸ் அ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் which human qualities are given to non-living things or animals. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பர்சானிஃபிகேஷன் வந்து ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அதோட இதுக்கு நம்ம ஒரு ஹியூமன் குவாலிட்டிஸ், அதாவது ஒரு மனிதனுக்கு இருக்கிற குணங்களை வந்து ஒரு உயிரற்ற பொருட்கள் ஆர் விலங்குகளுக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு மனுஷன் இல்லாத பொருள், ஒரு மனுஷன் இல்லாத ஒரு விஷயம் வந்து விலங்குகள் அண்ட் உயிரற்ற பொருட்கள் வந்து செய்கிறதுக்கு பேர் தான் இந்த பர்சானிஃபிகேஷன். இப்போ வாங்க இதோட எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் ரொம்ப டீப்பாக புரியும். எக்ஸாம்பிள், த விண்ட் விஸ்பர்ட் சாஃப்ட்லி. அதாவது இந்த ஒரு காற்று என்ன பண்ணுதுன்னா ஒரு கிசுகிசுக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ மனுஷங்க தானே, ஹியூமன்ஸ் வந்து கிசுகிசுப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு மனிதன் இல்லாத இந்த காற்று வந்து கிசுகிசுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. த விண்ட் விஸ்பர்ட் சாஃப்ட்லி, அதாவது மனிதர்கள் கிசுகிசுக்கிற மாதிரி ஒரு காற்று கிசுகிசுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. த சன் ஸ்மைல்ட் இன் த ஸ்கை, அதாவது இந்த ஒரு சூரியன் வந்து வானத்தில் வந்து சிரிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது மனுஷன் தானே சிரிப்பான், ஆனால் இதில் வந்து ஒரு சன் சிரிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. த லீவ்ஸ் டான்ஸ்டு இன் த ப்ரீஸ், அந்த காற்று வந்து ஒரு இலைகளை வந்து நடனம் ஆட வைக்குதாம். அதாவது இலைகள் வந்து காற்றுல நடனம் ஆடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இப்போ வந்து உங்களுக்கு இந்த பர்சானிஃபிகேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம் வாங்க. த விண்ட் விஸ்பர்ட் சாஃப்ட்லி, அதாவது வந்து ஒரு காற்று வந்து கிசுகிசுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. மனுஷன் தான் கிசுகிசுப்பான், இதை நோட் பண்ணிக்கோங்க. த சன் ஸ்மைல்டு இன் த ஸ்கை, வானத்தில் வந்து ஒரு நிலவு வந்து சிரிக்குது. த லீவ்ஸ் டான்ஸ்டு இன் த ப்ரீஸ், காத்தால் வந்து இலைகள் வந்து டான்ஸ் ஆடுது. இதுதான் ஒரு மனுஷன் பண்ணுற வேலை. அதாவது மனுஷன் பண்ணுற வேலையை வந்து ஒரு உயிரற்ற பொருட்கள் ஆர் அனிமல்ஸ் அது யார் செஞ்சாலுமே அது பர்சானிஃபிகேஷன்.